வாழ்க வளமுடன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த விளக்கு தான் ஏற்றிருக்கேன் வாசப்படியில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா வாசப்படியில் தான் அதிதேவதைகள்லாம் இருக்காங்க. அங்கே செய்கிற எல்லா விஷயமே ததாஸ்து நமக்கு சொல்லி நிறைவேற்றேன். முதல்ல மஞ்சள் பூசணும். ஏன்னா நம்ம முன்ன காலத்துலலாம் சாணம் பூசி இப்போ இது பண்ணுவாங்க. இப்போ வெறும் தண்ணி போட்டு தான் நம்ம தொடச்சி இது பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் தரை போட்டிருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் மஞ்சள் யூஸ் பண்ணி நம்ம கோலம் போடலாம். அதனால் நான் மஞ்சள் ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறேன். கோலத்துக்கு நான் எப்பயுமே பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் தான் வீட்டுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதை எறும்புகள் அந்த மாதிரி வந்து அதை உணவாக எடுத்துக்கும்போது நமக்கு அது நல்லது. இந்த மார்கழி மாதமும் கார்த்திகை மாதம்லாம் நம்ம வாசலை கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் தேவர்கள் வந்து உலா வருவாங்க. நமக்கு ஒரு வருஷம்னா தேவர்களுக்கு ஒரு நாள்ன்ற கணக்கு வரும். அதில் கார்த்திகை மாதம் தான் அவங்களுக்கு விடிய காலை பொழுது. அந்த விடிய காலை பொழுதில் தான் நம்ம ஈவினிங்காக நம்ம அந்த விளக்கு ஏற்றுறோம். மார்கழி மாதன்றது அவங்க உலா வர டைம். காலையில் அவங்களோட இதெல்லாம் முடித்து உலா வர டைம். அந்த உலா வர டைமில் நம்ம வீட்டு வாசலில் விளக்கு இருந்ததுன்னா அவங்கள ஆசி நமக்கு கிடைக்கும். அதனால தான் கார்த்திகை மாதம் ஈவினிங்கும் மார்கழி மாதம் காலையிலையும் நம்ம விளக்கு போடுறோம். எல்லா கோவில்லையுமே பூஜைகள்லாம் நடக்குது. நான் சங்கு சக்கரம் கோலம் தான் போடுறேன் வாசலில். ஒரு பக்கமும் சங்கும் ஒரு பக்கம் சக்கரம் கோலம் தான். பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது 3 to 6 மணி. அதிலும் ரொம்ப சிறப்பான டைம்னா 3 to 5:30 மிக சிறப்பான டைம். அது 4 to 5:30 கூட மிகவும் சிறப்பான டைம் தான். ஏன்னா 3 மணின்றது எல்லாருமே இந்த காலத்தில் எல்லா பெண்களுமே வேலைக்கும் போயிட்டு எல்லாமே செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 6 மணிக்குள்ளே விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. எப்பவுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுறதும், சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் விளக்கேற்றுறதும் ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நேரம்னு பார்த்தா ஈவினிங் டைம் தான். அதனால தான் எல்லாருமே சாயந்தர நேரத்தில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறேன். காலை பொழுதில் விளக்கேற்ற முடியாதவங்க கூட சாயந்தரம் டைமில் ஈவினிங் டைமில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விளக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணும்.